போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுதோ அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது. அந்த ஒரே நோக்கத்திற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மனுஷனாக இறங்கி வந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அவர் பூவுலகத்துக்கு இறங்கி வரவில்லை. ஒரே ஒரு நோக்கம், மனுஷன் பாவத்தினால முற்று முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறான். அவனை விடுதலை செய்வதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்தின் கடன்களை செலுத்தி அவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே அவர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்றதை யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:14 மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், தேவனுடைய புத்திரர்களாக நீங்கள் இருக்க வேணுமா இருந்தால் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டும். இல்லையோ நீங்கள் அசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டு சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்பதைத்தான் இந்த வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. அப்போ 8:14 சொல்லப்பட்டது என்ன? ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுபவர்களே தேவனுடைய புத்திரர்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீர் முடிசூட்டு நீர், அதற்காக நன்றிக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக நன்றிக்கும் ஸ்தோத்திரம். உமது உண்மைகள் எப்பொழுதும் புதியவைகளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரில் அவர்களுக்கு கொடுத்தருட வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தையை போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா,
Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்போ கடைசியாக இறுதி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 14வது வசனம், குறிப்பாக 14வது வசனத்தில் யோவான் 14வது வசனத்தில் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். இப்பொழுது நாங்கள் நேரடியாக அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன மகிமைப்படுத்துவார், இதன் ஆவிக்குரிய பொருள் என்ன என்பதை பார்ப்போம். மரித்து கொண்டிருக்கிற மனுஷகுலம், ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிற மனுஷகுலத்திற்கு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் படம் பிடித்து காட்டுவார். மனுஷா, நீ பாதாளம் போக வேண்டியதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக வந்து உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சிலுவையில் செய்து முடித்தது எல்லாவற்றையும் படம் பிடித்து காட்டுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 15வது யோவான் 16:15 பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலமும் அப்படியே என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆயினும் சிலுவையின் மூலமாக இவைகள் யாவும் இப்பொழுது விசுவாசிக்கும் கொடுக்க முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16. அப்போ எந்த காலத்திலும் பிதாவினுடையதெல்லாம் குமாரனுடையது தான். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற ஒரு நன்மை என்னவென்றால், சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவனுடையது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய யாவையும் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய யாவையும் வெளிப்படுத்துகிறார். இதுவே எல்லாவற்றினதும் அஸ்திபாரமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பாவ சுபாவத்தில் இருந்தும் பாவ செயல்களின் ஆதிக்கத்தில் இருந்தும் பூரணமாக விடுதலையை தந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவதற்கு நம்மை வழி நடத்துவார். அதனாலே அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ பாவ சுபாவத்தில் இருந்தும் பாவ செயல்களின் ஆதிக்கத்தில் இருந்தும் பூரணமாக விடுதலையை தந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நமக்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி யோவான் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரே அன்று வேறொன்றுக்கும் இல்லை. நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அவரால் அதை நிறைவேற்ற முடியாது. அப்போ பெரும் பெரும் காரியங்களை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருந்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நாம்
ஒத்துழைக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் ஒத்துழைக்காமல் அவர் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மில் செயல்பட விடாமல் தடை செய்கிறது எந்த காலமும் நாமே அன்றி அவர் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை நம்மில் வல்லமையாக செயற்பட விடாமல் தடை செய்வது நாமே என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர் ஏற்படுத்தின கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ரோமர் 8:2. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்காததே அவர் நம்மில் செயற்படாததற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ அவர் நம்மில் செயற்படாமல் தடை செய்வது ஆரென்றால் நாம் தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன மாதிரி அந்த தடை ஏற்படுகிறது என்று சொன்னால், அவர் ஏற்படுத்தின கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் பொருத்தமாக கடைப்பிடிக்காததே அவர் நம்மில் செயற்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், அநேகமான விசுவாசிகள் ஆவியினால் வழி நடத்தப்படுவதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியினால் நடத்தப்பட வேண்டியதாக இருக்கும் பொழுது அநேகமான விசுவாசிகள் ஆவியினால, பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் அவர்கள் வழி நடத்தப்படுவதில்லை என்று சொன்னால், ஆவியினால் வழி நடத்தப்படுவது எப்படி என்பதை அவர்கள் அறியாததன் நிமித்தமே ஆவியினால் வழி நடத்த முடியாமல் இருக்கிறது. அப்போ அவர்கள் அதை அறிய வேணும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்திருக்கிறார், அவர்களுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். அவர் செயற்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு பிரமாணத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ முக்கியமான ஆவியினால வழி நடத்தப்படுவது எப்படி என்பதை அநேகமான விசுவாசிகள் அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியினால் அவர்கள் வழி நடத்தப்பட முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வெறுமனே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை மனதார மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியினுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு செயலாக இருக்கின்றது. அப்போ அவர் அப்படி நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறது மட்டும் இருந்தால் அது போதாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு போதுமானது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி முழுதும் தவறான கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். முழுதும் தவறான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அறிவீனமும் அவ்விசுவாசமும் பொய்யான உபதேசங்களும்
இந்த துர்ப்பாக்கிய நிலைமைக்கு விசுவாசிகளை வழி நடத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காரணம் என்ன காரணத்துக்காக அவர்கள் தப்பான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் விசுவாசிகள், பரிசுத்த ஆவி அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். எப்படி ஆவியினால் வழி நடத்தப்படுகிறது என்பதிலே அவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அறியாமையினாலே அப்படி இருக்கிறார்கள். அப்போ அறிவீனமும் அவ்விசுவாசமும் பொய்யான உபதேசங்களும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமைக்கு விசுவாசிகளை வழி நடத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி? அப்போ முதல் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் அறிய வேண்டியது என்ன காரணத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் செயற்படாமல் இருக்கிறார். அதை ஒவ்வொரு தரம் மிகுந்த அக்கறையாக இருப்பீர்கள். 3 காரணம். ஒன்று அறிவீனம், ஒன்று அவிசுவாசம், மற்றது பொய்யான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையில் மறுபிறப்பு பெற்றவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவி தம்மில் வாசமாயிருப்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி தம்முடைய இருதயத்தில் செயல்படுகிறார் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கிறதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களின் அறியாமை பரிசுத்த ஆவியானவரின் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தும், தடை செய்யும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் பரமபிதாவினிடத்தில் இருந்து நமக்கு அனுப்பப்பட்டவர் என்பதனை மறுபடியும் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பரமபிதாவினால் நம்மிடத்துக்கு அனுப்பப்பட்டவர் என்பதனையும், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான அதிசயமான செயல்களை அவரால் நம்மில் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதனையும், அவைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதல் கண் கிறிஸ்தவன் அறிய வேண்டியது என்ன என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை மறுபடியும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது எனக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ விசுவாசி அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதாவினிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பினார். அப்போ ஒரு நோக்கத்துக்காகவே அவரை அனுப்பினார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான செயல்களை நம்மில் நடைமுறைப்படுத்த அவரால் முடியும் என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது, அதனை செய்வதற்கு அவர் விரும்புகிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இவைகள் யாவும் சாத்தியக்கூறே தவிர தானாக நடைமுறைப்படுத்தப்படுவதல்ல. அப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு அபிப்பிராயமோ, பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசமாயிருக்கிறார், ஆனால் அவர் எல்லாவற்றையும் தானாகவே செய்து கொண்டு இருப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அவர் செயற்படுவதற்கு அவர் ஒரு நிபந்தனையை எதிர்பார்க்கிறார். அந்த நிபந்தனையை கடைப்பிடிக்கும் பொழுதே அவருடைய செயற்பாடு ஆரம்பமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனை என்ன என்று சொல்லி நாம் அறிந்து அதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதனை கடைப்பிடித்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வல்லமையாக செயற்பட முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ சகலதும் சாத்தியக்கூறு. அவர் செய்வார், அவர் செய்வார், ஆனால் அவர் செயற்பட மாட்டார். ஏனென்றால் அவருடைய நிபந்தனைகளை நாம் கடைப்பிடிக்கிறோமோ. அவர் ஆட்டோமேட்டிக், தன்னாலேயே அவர் தானாகவே செயற்படுவதில்லை. அவர் செயற்படுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். இதை மனதில் வச்சுக்கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி என்றால் அது ஒரு ஆவி, அது அப்படி இப்படி என்று சொல்லி தப்பான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரை இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவர் நம்மில் அற்புதமாக செயற்பட வேண்டும் என்பதனை விரும்பி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மில் செயற்படாமல் இருப்பதாயின் அது எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் என்பதும் அது எவ்வளவு அவமானத்துக்குரிய சம்பவம் என்பதும் வெளிப்படையாக இருக்கிறது. அப்போ அவர் வல்லமையாக செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தும் அவர் நம்மில் செயற்படவில்லையா இருந்தால் அது எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதற்கு காரணம் கிறிஸ்தவர்களே தவிர வேறொருவரும் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியோடு ஒத்துழைப்பதில்லை, அவருடைய நிபந்தனைகளை கடைப்பிடிப்பதில்லை. அந்த நிபந்தனையை கடைப்பிடிக்கும் பொழுதே அவர் செயற்படுகிறார் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அந்த நிபந்தனை என்ன என்பதை அவன் அறிந்து அதனை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கிறது என்பதல்ல. கொள்ள நோய் போன்று ஏறத்தாழ சகல விசுவாசிகளிலும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமை ஊடுருவி இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானத்தை விரும்புவதே இல்லை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை அவர்கள் விரும்புவதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள் வந்திருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலம், அதாவது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து வல்லமையை பெற வேண்டுமாயிருந்தால் ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதை அவர்கள் பலோத்காரமாக நிராகரிக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி எப்படி அவர்கள் செயற்பட முடியும்? அப்போ சகல விசுவாசிகள், ஏறத்தாழ சகல அநேகமான விசுவாசிகளில் இந்த துர்ப்பாக்கியமான நிலைமை அவர்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது. பரிசுத்த ஆவி அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறார், ஆனால் அவர் செயற்படுவதில்லை. அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடுகளை தமிழ் மிகவும் சொற்பமாகவே உணர்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையல்ல என்பதே என்னுடைய அபிப்பிராயமாகும். அப்படியாயின் தேவனுடைய ஆவியினால் நாம் எப்படி வழிநடத்தப்பட முடியும் என்பதனை சற்று விவரமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படவில்லையா இருந்தால்
தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியாது. அப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுவது. அப்போ அதை எப்படி என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவியின்படி நடக்கிறவர்களும் ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுமே ஆவியினால் வழி நடத்தப்பட முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவியின்படி நடக்கிறவர்களும் ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுமே ஆவியினால் வழி நடத்தப்பட முடியும். அவர்களே கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் அவர்களே ஆவியினால் வழி நடத்தப்பட முடியும். அவர்களே இந்த பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடித்திருக்கிறார்கள். அதை கெட்டியாக கடைப்பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியினால் வழி நடத்தப்பட முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது எப்படியெனில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஆவியினால் வழி நடத்தப்படுவதற்கு ஒரு இலகுவான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஒரு விசுவாசியினுடைய ஒருமித்த நோக்கு எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். ஆவியினால் வழி நடத்தப்படுகிறதற்கு தேவையானது என்ன என்பதை ஒரு இலகுவான ஒரு வழியின் மூலம் நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அது எப்படி என்றால், நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசிகளுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதில் இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விசுவாசியினுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்போ இதன் முடிவு என்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இந்த வழியாகத்தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பாக்கியம், தேவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறது. அப்போ செய்ய வேண்டியதென்ன? நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலையும் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயற்படும் பொழுது பாவம் நம்ம மேற்கொள்ளாது. ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக அருளப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தனக்கு அப்போ அந்த விசுவாசி இடைவிடாமல் தனக்கு கிடைத்த அந்த விசுவாசத்தை லூக்கா 9:23, 1 கொரிந்தியர் 2:2 அந்த விசுவாசத்தை அனுதினமும் நினைவு கூர்ந்து அதனை புதுப்பித்து அதனை நிலைத்திருக்கும் பொழுது அவன் ஆவியில் நடத்தப்படுகிறான். அவன் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த பாவம் அவனை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு வழியின் மூலமாகவே விசுவாசி வழி நடத்தப்படுகிறான். இந்த வழியாலேயே விசுவாசி வழி நடத்தப்படுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலையும் விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்கும் பொழுது
நம்முடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவி. இதன் முடிவு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.